ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவரோட டெபியூட் சீரியல் காற்றுக்கென சீரியலில் அதுவும் ஒரு நல்ல பேரு, நல்ல ட்ரெண்டிங்காக இருக்க டைமில் உள்ளே வந்தார். ஸோ அதுலேருந்து அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவரே நினச்சா நம்ம சீரியல்கிட்ட குயிட் பண்ணிடலாமா லெவலுக்கு நினச்சிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதை இன்டர்வியூவில் அவரே சொல்லவும் செஞ்சுருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இந்த லெவலுக்கு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஆக்டிங், அவரோட திறமை தான் காரணம். வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பர்பான ஒரு ஹியூமன் பீயிங் கூட. ஸோ டவுன் டு எர்த் பர்சன். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். அதே மாதிரி ஃபேன்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா அதே ரெஸ்பான்ஸ், அதே லவ் வந்து கொடுப்பாரு. ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர். நம்ம தமிழில் நடித்த 2 சீரியல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து நடிக்கலைங்க. 2லேயுமே வந்து நடுவில் தான் என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கென சீரியல் தான் என்ட்ரி கொடுத்தாரு. அந்த சீரியலில் நல்லா அந்த பேர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு சில ரீசனில் குயிட் ஆகிறாரு. ஸோ அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சுவாமி ப்ரோ வந்து உள்ளே வராரு. ஸோ உண்மையை சொல்லணுன்னா எனக்கே அதை நினைக்கும் போது இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த சீரியலில் நான் வந்து தர்ஷனுக்காக தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அரண்மனை கிளியில் எனக்கு தர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஒரு சீரியலுமே ரொம்ப நல்லா போச்சு. அந்த பேருமே ட்ரெண்ட் ஆச்சு. தர்ஷன் இருக்கும்போதே தர்ஷனுக்கும் வெண்ணிலாக்கும் அந்த சூரிய வெண்ணிலாவே ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்த ஒரு டைமில் ஸோ ஹீரோ குவிட் ஆகிறாரு. அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம சுவாமி ப்ரோ வராரு. ஸோ நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானுமே இந்த மாதிரி பார்க்கல சிஸ்டர், அதுக்கப்புறம் பிடிச்சி போய் எதாவது பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் அவர் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த சீரியல் பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா அது எனக்கு இப்போ அது கஷ்டமாக இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து நமக்கு பேர பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சுத்திரிப்பின் உள்ளே வரும்போது எனக்கு வந்து அதை பார்க்க கன்வென்ஷன் பண்ண விரும்பல, நான் பார்க்கல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் அவரோட ஏதோ ஒரு சீன்ஸ் நான் பார்க்க போய் அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிறது அவ்வளோ ஈஸியாக நின்றுட முடியாது. ஸோ அந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ட்ரெண்டிங்கில் நல்லா பிக்கான ஒரு பேர்லேருந்து ஹீரோ விலகிறாரு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டராக வந்த ஒரு ஹீரோ இவ்வளோ ஃபேஸ் பண்ணிப்பார். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்து நார்மலாக ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆல்ரெடி அந்த பேர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அந்த ஹீரோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த ஹீரோ வந்து நடிக்கும்போது நிறைய நெகட்டிவிட்டிஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் அவர் யோசிச்சு அந்த கேரக்டரில் என்ட்ரி ஆகிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான். இவர் நடிக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம இதில் நடிக்கணுமான ஒரு கேள்வி அவருக்குள்ளேயுமே வந்திருக்கு. நம்ம இந்த தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள தாட்மே வந்திருக்கு. பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால ஃபேன்ஸ் மனசில் வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சார். பழைய ஜோடி இல்லைங்க, இந்த ஜோடியை தவிர வேறு எந்த ஜோடியுமே இருக்க முடியாதுங்கிற மாதிரி அதை அடித்து நொறுக்கி இவரோட பெர்ஃபார்மன்ஸில் அந்த பேரை மறந்து இந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் எந்த சீன் கொடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக வந்து ஆக்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு ஆக்டர். அதை தொடர்ந்து இந்த சீனில் எண்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படி டேரக்டாக எங்கள் மகாநதியில் ஜம்ப் ஆகிறாரு. மகாநதியுமே ஸ்டார்டிங்லேருந்து கிடையாது. ஸோ அங்களாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 months சம்திங் எபிசோட்ஸ் வந்து போகுது. அதில் ஹீரோவாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஹீரோவாக நியூ என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து சம் செட் ஆஃப் அங்கே நடுவில் ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல நான் நிறைய ஷோவில் மென்ஷனும் பண்ணியிருக்கேன். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எல்பி, ருத்ரபிரவீன், கம்ருதீன் இவங்ககிட்ட இருக்க பாண்டிங் வந்து சுவாமி கிட்ட அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ தான் நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க. தவிர ஸ்டார்டிங்கில் நிறைய ஷோஸில் நம்மளால் அதை ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்க மிங்கிள் வந்து இருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்து கொடைக்கானல்லேருந்து நல்ல ஒரு வைப்பாக இருந்திருப்பாங்க. புதுசாக வரும்போது அதை யாராலும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதையும் தாண்டி ஃபேன்ஸாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்றுக்கென ஃபேன்ஸ் இங்கே வந்தாலும் ஆல்ரெடி மகாநதி ஃபேன்ஸ்க்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிவினுக்கும் காவேரிக்குமான ஒரு அழகான ஒரு பாண்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி தான் நம்ம இங்கே வீக்காக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் அவருக்கு அவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தால் என்ன தான் நம்மளுக்கு சுவாமிக்கு லவ் இருந்தாலும் அந்த டைமில் அவங்க நியூ என்ட்ரிக்கு வரும்போது, அதாவது அந்த சில நியூ என்ட்ரி கொடுக்கும்போது ஸோ நிவின் வந்து காவேரிக்காக ஒரு தேட்டர் ப்ரப்போசல்லாம் பண்ணியிருப்பார். ஒரு நல்ல ஒரு லவ் பாண்டு போச்சு அந்த இடத்துல. அதை பிரேக் பண்ணி அங்கே விஜய் உள்ளே வரும்போது அதுவும் வந்து ஒரு சஃபஸ்டிகேட்டட் ரவுடியாக உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது நம்மளோட சப்போர்ட் எவ்வளோ தான் இருந்தாலும் நிவின் காவேரிக்கு இந்த ஃபேன்ஸில் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்கேயும் நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணார். ஈவன் எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் அவர் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிரவீன் சார் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அவர் சிரிக்க ஆரம்பித்தாரா நீங்கள் வந்து 200% வந்து அவரை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க, அது பிடிக்கிறோம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சொன்ன மாதிரியே 200 இல்லைங்க 1000% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொண்டாடுறோம் வீக்காக. அவர் அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் வீக்கா அப்படிங்கிறது. அது வரைக்கும் நம்ம யாருமே வீக்காலாம் நம்ம சொல்ல, அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டதும் நம்ம விஜய் தான் அங்கே சொல்லுவார். ஸோ அதான் இப்போ இந்த லெவலுக்கு வந்து கொண்டாடப்பட்டு
போயிட்டுருக்கு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு அவர் நடுவில் தான் வந்தாலும் பட் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சுவாமியோட ஸ்பெஷல். அது வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் நடக்கலை, அதுக்குள்ளே அவ்வளோ வலிகள் அவ்வளோ கஷ்டங்கள் வந்து போயிட்டுருக்கு. இவ்வளோ இடத்துல இருந்தாலுமே இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு செல் நடிக்கும்போது ஸோ அங்கே அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ், இவங்க ஃபேன்ஸ் அவங்கள பற்றி தப்பா, அவங்க ஃபேன்ஸ் இவங்கள பற்றி தப்பா. ஏன் உங்களுக்கு பிடிச்சா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தயவுசெய்து நீங்கள் கொண்டாடவே வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இன்னொரு விஷயம் இல்லை, செலிபிரிட்டிஸ்லேயும் கண்டிப்பாக நெகட்டிவிட்டிஸ் வரும். ஸோ நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எதுவுமே காலை வாங்கிக்கூடாது. ஸோ அதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதை மட்டும் நீங்கள் காதில் வாங்கிட்டு நீங்கள் என்ன நினச்சி மூவ் ஆன் போக என்ன நினச்சி போகிறீங்களோ அதை நோக்கி போங்க. கண்டிப்பாக உங்களோட வெற்றி உங்கள் கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி தான் நம்ம சுவாமி ப்ரோ. ஸோ அவங்களுக்கு லவ் கொடுக்குறவங்களுக்கு லவ் கொடுத்துட்டே இருப்பார், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஹேட் பண்ணதை அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு செலிபிரிட்டிஸுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த ஜீ தெலுங்கு அவார்ட் ஃபங்க்ஷன் டைம்லலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே, புரியாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸுமே போட்டிருந்தோம், அதுலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆனவங்களும் இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கவங்களும் எழுப்ப முடியும், தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது. ஸோ அதனால் வந்து வேணும்னே பண்ணுறவங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம எதுவுமே பெருசாக எடுத்துக்கூடாது. இப்போ வரைக்குமே ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கான லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சைடு இந்த எப்பவுமே கொடுத்துட்டே இருப்போம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே மிடில் வந்ததுனால எல்லாருக்கும் இருக்கிறது தானேங்க. ஸோ நம்மளால் யாருமே ரீப்ளேஸ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதை தாண்டி அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு. அதுதான் நம்ம சுவாமி ப்ரோ, அதுதான் அவரோட பேஷன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த சீன் கொடுத்தாலும் அப்படியே பின்னி பேல எடுத்தார். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அப்போ பார்த்த சுவாமிக்கும் இப்போ நடிப்பை பார்க்குறதுக்கும் நம்மளே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஏதாச்சும் ஒரு புதுசாக விஷயங்கள் பண்ணி புதுசாக நம்மளை வந்து அப்படி வியக்க வச்சுட்ருக்காரு ஒவ்வொரு நாளுமே நம்மளை. ஸோ அந்த மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கெல்லாம் காரணம் அவர் வந்து எந்த அளவுக்கு பேஷன் மேலே ஒரு லவ் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ வந்து இதில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பல தடைகளை தாண்டி இப்போ இந்த நிலைமையில் இருக்கார். இன்னும் அவர் என்னென்ன ஆசைப்படுறாரு அது எல்லாமே நடக்கணும். நம்மளோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் எப்பயுமே அவருக்கு இருக்கும். ஒன்ஸ் அகெயின் நம்மளோட சுவாமி ப்ரோக்கு மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். எல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.